இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, இங்கே சுக்கிரன் ராகு காம்பினேஷன், குருவோடைய காம்பினேஷன் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது பெண் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதும், அதில் நிறைய ஐடியாலஜிஸ் நீங்கள் கொடுக்குறதும், பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும் பொழுதும், பெண் குழந்தைங்களுக்கு படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, படிப்பு ரீதியாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அங்கிருந்தே வரும். அப்போது பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பொதுவாகவே ரிஷபத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண் சாபம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த பெண் சாபத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்? இப்போ இந்த வீட்டில் நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, பெண்ணாக இருக்கீங்க, யாராக இருந்தாலுமே இன்னொரு பெண்ணை வந்து நல்லபடியாகவே பார்க்கணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதும் செழிப்பாக வச்சுக்கிறதுமே உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு. இப்போ வந்து ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு நான் வந்து விசுத்தி சக்கரத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அதாவது உங்களுடைய த்ரோட் சக்கரம், உங்களுடைய குரலை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், இது எல்லாமே வந்து த்ரோட்டை இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் சுகர் லெவலையும், மத்தியம வயதில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சுகர் லெவலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஹெல்த்தும் இங்கே கவனம். ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போது வெளியில் நீங்கள் உணவு முறைகள் சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு டயட் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ரிஷபராசிக்கு. இப்போ ரிஷபராசியில் இருக்கவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து 2ல் குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, குடும்பஸ்தானத்திலே குரு வந்து உட்காந்துட்டாருன்னா, குரு தான் மங்களகரமான விஷயங்களுக்கு குருவே துணை இல்லையா? ஸோ குரு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வீட்டில் நல்ல காரியங்கள் பேசக்கூடிய அமைப்புமே வந்து இந்த வருடம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, நிறைய லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷ்ணு வழிபாடு, பெருமாள் லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நிறைய வெள்ளை மலர்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, அதே போல் அன்னதானம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, கற்கண்டு சாதம் கொடுத்து ரிஷபராசியில் இருக்கவங்க அன்னதானம் பண்ணுறீங்க, இல்லை வீட்லேயே கூட நீங்கள் ஒரு கற்கண்டு சாதம் படைச்சு லக்ஷ்மிக்கு படைச்சு ஒரு வெள்ளிக்கிழமை போல் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, செழிப்பு அப்படிங்கிறது வந்து எடுத்தவன பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம் போயிடக்கூடாது. அதோட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா, கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிதறிடக்கூடாது. குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, 2ல் இருக்கக்கூடிய குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்டில் பதியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் ராகு அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் ராகுடைய காம்பினேஷன் பிரம்மாண்டம். அப்போது நீங்கள் வந்து இன்னும் ஒரு தேஜஸ் அதிகமாகவே கூடும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்துக்கு. ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, சில பேர் உங்கள் வாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ உங்களோட விசுத்தி சக்கரங்களை ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறது, கொஞ்சம் யோகாசன பயிற்சி முறைகள் பண்ணுறது, பாடி மூமெண்ட்ஸ் இருக்குது, பாடி ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணுறது, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் ஃபுட் ஸ்டைல் கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு இந்த வருடம், அதுவும் முக்கியமாக இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது.